அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமல் வீட்டில் செல்வம் நிரம்பி வழியணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களா செஞ்சு பார்த்து அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அற்புதம் தெரியும். அது மாதிரியான ஒரு விஷயந்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு இந்த விசுவாவசு ஆண்டானது முடிஞ்சு பராபவ வருடமானது பிறக்க இருக்குது. அதாவது சித்திரை 1 பிறக்க இருக்குதுங்க. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிக்கே சிறப்பு அதிகம். அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு, அது கூட தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகவும் அமைஞ்சிருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளில் அமைஞ்சிருக்குது. இது நமக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொந்த வீடுங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்குதுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார சொந்த வீடு அமைவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் திருமண வயது இருக்கிற பெண் மற்றும் ஆண் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் திருமணம் நடந்தேறும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளாரையே மிச்சமில்லாமல் கடன் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் எனக்கு நல்ல வேலையே அமைய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையும் கிடைக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பில் தான் இந்த புத்தாண்டானது பிறக்க இருக்குது. ஏற்கனவே வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு தண்ணீர் ரெடி பண்ணி அதை புத்தாண்டு அன்னைக்கு தெளிக்க சொல்லியிருப்பேன். அதுவும் குறிப்பிட்ட 3 இடங்களில் தெளிக்கும் போது நமக்கு கோடீஸ்வர யோகமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்கூட்டியே அந்த பதிவு போட்டால் தான் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவீங்கன்ட்டு தான் நான் இன்றைக்கி மதியமே கொடுத்தேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அவசியமாக இதை செய்யுங்க. நான் அடித்து சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். எப்போதுமே தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதினா சில மங்கள பொருட்கள் வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இது பார்த்திங்கன்னா வருட பிறப்பாக இருக்குது. அப்போ சில மங்களகரமான பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ பேசிக்காக என்னென்ன மாதிரி பொருட்கள் வாங்கி வைக்கணும், அதுலேயும் அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய 2 பொருட்கள் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுவுமே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளாக வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கஸ்தூரி மஞ்சள் பவுடராகவும் கிடைக்கும், கிழங்காகவும் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்காதுன்னா சாதாரணமாக வாங்கக்கூடிய மஞ்சளையே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து கல்லுப்பு வாங்குங்க. இப்போ ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை நாளாக வருது, கல்லுப்பூ வாங்கினா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். இது வருடப்பிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு வாங்குகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ நீங்கள் கல்லுப்பு வாங்கலாம், ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குண்டு வெல்லமோ அச்சு வெல்லமோ இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வாங்கணும். ஆல்ரெடி எங்ககிட்ட வெல்லம் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கற்கண்டு வாங்குங்க, சரிங்களா? டைமண்ட் கற்கண்டு வெள்ளை நிறத்தில் இருக்கும் இல்லையா? அது நீங்கள் வாங்குங்க. சுக்கிர கடாட்சம் பெருகும். அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது குங்குமம். அதாவது மஞ்சள் வாங்கினாவே குங்குமம் ஒரு சின்ன பாக்கெட்டாவது வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து கண்ணாடி வளையல்கள் நீங்கள் வாங்குங்க. சும்மா ஒரு 1/2 டஜனாவது வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம எத்தனை தான் தங்க வளையல் போட்டிருந்தாலும் கூடவே 2 கண்ணாடி வளையல் போடும்போது பார்க்கும்போதே நம்ம கை ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு மங்களகரமான ஒரு பொருளும் கூட. அதனால் நீங்கள் கண்ணாடி வளையல் ஒரு 1/2 டஜன் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து எப்போவுமே நம்ம பச்சரிசி வாங்குவோம் இல்லையா? அதே போல் ரெகுலராக நீங்கள் பச்சரிசி வீட்டில் இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து இது செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்திருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமான துவரம் பருப்பு நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. வீட்டில் இருந்தாலுமே ஒரு துளி அளவுக்காவது நீங்கள் வாங்கிக்கிறது சிறப்பு. அடுத்து
சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சுக்கு வந்து வாங்கிறது நல்லது. முழுசாகவே வந்து வாங்கிக்கோங்க. பவுடராக வாங்கிறது காட்டிலும் முழுசாக ஒரு சிறு துண்டாவது வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா சுக்கு வச்சு நம்மளுடைய சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். அது மகத்துவமான பொருளும் கூட, மருத்துவத்துக்கும் உதவும். அதனால் நம்ம அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது பணவசிய பொருட்களில் ஏதாவது நம்ம சிலது வந்து வாங்கலாம். பச்சைக்கற்பூரம் வாங்கலாம், ஏலக்காய் வாங்கலாம், அல்லது தாமரை விதை இருக்குது இல்லையா, அது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒரு சின்ன அளவுலையாவது வாங்கிறது நல்லது. எப்போதுமே பூஜை அறையில் கண்ணாடி வச்சுக்கிறது நமக்கு நல்ல ஒரு பண வளத்தை வந்து கொடுக்கும். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ரொம்ப பழசான மாதிரி இருக்குது, அதில் நல்லா கிளியராக கூட தெரியாது, முகமே தெரியாது அப்படிங்கும்போது அந்த மாதிரி கண்ணாடியை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு புதுசாக ஒன்று சின்ன அளவில் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக்கான பொருட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் முக்கியமான 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஐஸ்வரேஸ்வரர் படம் ஒரு 10 ரூபா கொடுத்தாவது நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். இந்த ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமானுடைய அம்சம். ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பெயர் தான் ஐஸ்வரேஸ்வரர். இவரை நாம் வளர்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்யும்போது வீட்டில் பொண்ணும் பொருளும் பெருகி வழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர்த்து வீடுகளில் இது வந்து இருக்கிறதே கிடையாது. ஆனால் இது வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா ஒரு சாபத்தினால குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வம் வந்து நிலைக்காமல் போயிருந்தபோது அவங்க 2 பேருமே வழிபட்ட தெய்வம்னு பார்க்கும்போது இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான். இப்போ நான் படம் காட்டுறேன் பாருங்கள், இதில் கூட பாருங்கள், சிவபெருமானுடைய இந்த அம்சம் தான் மகாலட்சுமிக்கும் குபேரருக்குமே செல்வத்தை அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து செல்வத்துக்கு அதிபதியாக வந்து ஆனாங்க. நாம் இவங்க 2 பேர்த்தையும் கும்பிட்றோம், ஐஸ்வரேஸ்வரர் வந்துட்டு விட்டுறோம். ஆனால் இனிமேல் வந்து அப்படி விட வேண்டாம். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமிலையும் நீங்கள் சும்மா ஒரு படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதுக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த ஐஸ்வரேஸ்வரர் படம் வாங்கிறது சிறப்பு. நான் பார்த்திங்கன்னா இது விலை கொடுத்து வாங்கலை. போன வருஷம் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் இந்த குமரன் தங்க மாளிகை போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சுவாமி படங்கள் சின்ன சின்னதாக இருந்தது, ஃப்ரீ தான். அதுலேருந்து நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி அன்றைக்கும் நான் இந்த படத்தை வச்சு தான் வழிபாடு செய்வேன். நீங்களும் அது மாதிரி உங்கள் ஊரில் அந்த கடை இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி 2 கிடச்சிதுன்னா ஒன்று பர்ஸில் வைங்க, ஒன்று பூஜை அறையில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா இது ஃபோனில் கூட நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ இல்லை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போய் ஒரு கடையில் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க இன்னொரு படம் சொல்கிறேன், அதை வந்துட்டு நீங்கள் இதே போல் வாங்கலாம், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய படம். விநாயகர் படம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வச்சுக்கிறது இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா தோரண கணபதி. ஒரு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்கி தருவார், செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தருவார், நம்மளுடைய இன்னல்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கி தருவார். விநாயகருடைய படங்களில் இந்த தோரண கணபதியை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதையும் நீங்கள் கிடச்சிச்சின்னா வாங்குங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமான 2 விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சொன்ன நிலையா 2 படம், இந்த 2 படத்தில் ஏதாவது ஒரு படத்தையாவது நீங்கள் வாங்குங்க. ஆல்ரெடி படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் இந்த தாமரை விதை சொன்ன பாருங்கள், அதை மட்டுமாவது நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஏதாவது மினிமமான அளவு எவ்வளோ தருவாங்களோ அதுக்கு மட்டுமாவது நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதெல்லாம் நான் முன்கூட்டியே சொன்னேன்னா தான் நீங்கள் தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இன்னும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பான பதிவுகள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் வரும். அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுங்கும் போது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.